ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மைதா மாவு, சுகர், முட்டை, தயிர், பட்டர், கீ எதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். 2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிளை தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேன் ஹீட் ஆனதும் துருவி வச்சுருக்க ஆப்பிளை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆப்பிள் உள்ள தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வற்றிட்டு இப்போது 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் ஆப்பிளும் நல்லா மிக்சர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் வற்றினோடனே இப்போ இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இதோடையே ஒரு 1/4 கப் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கோதுமை மாவை அரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சல்லடை வச்சு அதில் 1 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்த பிறகு இதில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பட்டை பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை பொடி நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3/4 கப் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் அவ்வளோத்தையும் மொத்தமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 3/4 கப் பால் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ ஒரு டின் அல்லது பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி ஆயில் அல்லது பட்டர் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நல்லா அமர்த்தி விட்டுக்கிட்டு சுற்றி கீ அல்லது பட்டர் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னுக்கு பாதி வர்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பேக் ஆகி வரும்போது வெளியே வந்துடும், அதனால் பாதி ஊற்றிக்கோங்க. இப்போது டேப் பண்ணி எடுத்துக்கலாம் பபுள்ஸ் இல்லாமல். இன்னொரு ஆப்பிளை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக வெட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்படி கேக் மாவுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும். உங்களுக்கு டெக்கரேஷன் வேண்டான்னா சும்மாவே பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைன் வச்ச பிறகு செகண்ட் லைன் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாகவே இப்படி அடிக்கிட்டே வாங்க. பாருங்கள் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு பூ விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்குல்ல. இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சு இப்போ 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம். எடுத்து இப்போ கேக் டின்னை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அதை பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக் ஆகட்டும். இப்போது 50 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத்பிக் எடுத்து கேக்கில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள் ஒட்டலை. இது ரெடி ஆகிட்டு இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஆறட்டும். கேக் நல்லா ஆறின பிறகு சைடில் கத்தியை வச்சு லேசாக இது பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துட்டு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஆப்பிள் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கேக்குக்கு மேலே சுகர் பவுடர் போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.